Hi BTC family, Assalamualaikum. Welcome back to our channel Bismi Tamil Craft வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து 5th giveaway போயிட்டு இருக்கு. இப்போ கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுனா பண்ணலாம். கீழ description boxல லிங்க் இருக்கு. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான கிராஃப்ட் வந்து இந்த மாதிரி வேஸ்டான வாட்டர் பாட்டிலும் கில்டர் ஷீட்டையும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே உள்ள கவர் எடுத்துகிட்டு நான் மெஷர் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு 3 days வந்து வீடியோ போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளில போயிருந்தேன், கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனால vlogs வீடியோஸும் சீக்கிரமாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு வந்திருக்க நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாரையுமே வந்து நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெஷர் பண்ண பிறகு கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே நீட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ அதிகமாக நான் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி கிராஃப்ட் செஞ்சேன் அப்படின்னா எட்ஜஸ் வந்து ட்ரிம் பண்ணிப்பேன் கேண்டில் யூஸ் பண்ணி. ஸோ அது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஷார்ப் வந்து நம்ம கையில் லைட்டாக கிளிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த நெக் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு பாக்கி இருக்க இடத்துல நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன் கில்டர் ஷீட்டை. அதாவது அதோட பிரெத்துக்கு லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக. ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணி ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். என்ன மேஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன் மேஜிக் பண்ணி. ஸோ இப்போ வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பேக் சைட் திருப்பி பார்த்தா நான் வந்து ஸ்டிப்பாக ட்ரா பண்ணியிருக்கேன். லைனாக ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் பாட்டம்லேயும் டாப்லேயுமே வந்து ஒரு 1 centimeterக்கு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா. நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி கில்டர் ஷீட் தான். ஸோ வந்து அதனால வந்து ட்ரா பண்ணது நல்லா நீட்டாக தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்குமே வந்து ஸ்டிக்கி கில்டர் ஷீட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டாப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் ஸ்டிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டாப்லேயும் பாட்டம்லேயும் உள்ள அந்த பட்டர் பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த பாட்டிலில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பை ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் செய்கிறேன் இல்லையா அந்த மாதிரி. இந்த கிராஃப்ட் வந்து ஒரு சூப்பரான டெக்கரேட்டிவான ஒரு கிராஃப்ட் தான். பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிப்பாக பண்ணியிருக்கதை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் ஒட்டிக்க போகிறோம். ஸோ வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இதை பார்க்கும்போது நல்ல ஒரு பஃபியாக இருக்க மாதிரி வந்து தெரிஞ்சது. இதுக்கு வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். கலரு சைஸ் எல்லாமே வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, இந்த மாதிரி வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட வந்து ஸ்டிக்கியானது இல்லை, ஸ்டிக்கர் டைப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், இல்லை ஃபெவிபான் யூஸ் பண்ணலாம். க்ளூகன் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஓகே, நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டும் போது நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கில்டர் ஷீட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு ஒரு க்யூட்டான லேம்ப் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க சர்க்கிள் ஷேப்பில். ஸோ அதை எடுத்துகிட்டு அதில் வந்து 2 குட்டி கார்ட்போர்ட்ஸ் வந்து நான் ஒட்டி விட்டுக்க போகிறேன். கொஞ்சம் குட்டியாக கார்ட்போர்ட்ஸ் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த இன்னொன்று சர்க்கிள் கார்ட்போர்டை வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். ரெண்டுமே சேம் சைஸ். ஸோ ஒரு 2 லேயர் வந்து நான் கார்ட்போர்டு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நான் ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் திக்கான கார்ட்போர்டாக வேணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 3-4 கார்ட்போர்ட்ஸ் வந்து கட் பண்ணி ஓட்டினா நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ அதனால் குட்டியாக ஒட்டி கொஞ்சம் ஹைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கிராஃப்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் சேவிங்காகவும் சூப்பராகவும் வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே நான் கில்டர் ஷீட் வந்து ஒட்டிக்கிட்டேன் ஒரு லைட் பர்பிள் கலரில். அதுக்கப்புறம் இந்த சைடை கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ளூ கலரில் ஒட்டிக்கிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஸ்டிக்கர் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து குயிக்காக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் 2 பெரிய
சர்க்கிளும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்க்கிளுமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ரிப் கில்ட்ரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ரோப்லேஸை வந்து பெண்ட் பண்ணி ஒட்டிட்டு அப்படியே வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு நல்லா டிஃப்ரெண்ட் கலரில் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக நான் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சிங்கிள் ஒரு டபுள் கலர்லேயே வந்து யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் அழகாக இருக்கும் இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கார்ட்போர்ட் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த பெரிய கார்ட்போர்டுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம். இந்த 2 கார்ட்போர்டுமே வந்து நான் லைட்டாக தான் ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒன்று மட்டும் நல்லா ஹைட்டாக வந்து செஞ்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்டேஜ் மாதிரி கிடச்சிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீன் கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டின பிறகு பார்க்குறதுக்கு ஒரு அழகான டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எங்கே ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டிலுக்கு மேலே வந்து டாப்பில் வந்து டெக்கரேட்டிவாக நம்ம ஒட்டி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும் போது மேலே நல்லா க்ளோஸ் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிபானே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேலே ட்ரிம் பண்ணனால ஃபெவிபான்லாம் வச்சா நல்லா நீட்டான ஒரு ஷேப்பில் வந்து ரெடி ஆகிடும். பாட்டில்லாம் நீங்கள் கட் பண்ணும் போது சேஃபாக பண்ணுங்கள், பெரியவங்களோட ஹெல்ப்போடு பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நம்ம பாட்டம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கிள், அதையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு அழகான ஒரு ஹோம் டெக்கர் வந்து நமக்கு கிடச்சிரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாட்டம் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக வந்து லைட் சைஸ்க்கு கட் பண்ணி விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனாக நான் வந்து கொஞ்சம் பீட்ஸ் ஒட்டிக்க போகிறேன். அப்படி ஒட்டினா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பீட்ஸ் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் பீட்ஸ் ஒட்டிட்டேன். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஷோகேஸ் பீஸாவுமே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம ரோப் பிளேஸ் வந்து ஜாயின் பண்ணினோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம இதில் எதாவது ஹேங் பண்ணோம் அப்படின்னாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் லைட் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே காமிச்சிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால உள்ளே ஒரு லைட் வச்ச மாதிரி இருக்கும். நான் ஆன் ஆஃப் மாதிரி வச்சுருந்தனால நான் பாட்டத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பை ஃப்ரம் ஜசீரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் next video. Bye 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 bye. Subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க.